Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாம ட்ரேடே கிடையாது. Stop loss தொடர்ந்து 2 டைம் ஹிட் ஆச்சுங்களா பரவாயில்ல. அதாவது உங்களுடைய எமோஷனலை கண்ட்ரோல் படுத்துங்க. அடுத்த ஒரு 3-4 டேஸ் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்னன்னா கண்டினியூ ஒன் ஆர் டூ ஸ்டாப் லாஸ் கண்டினியூ ஆயிட்டான்னு ஒன்று என்ன பண்ணுவோம், நம்ம அதை ரீவெஞ்ச் எடுப்போம். எல்லா ஹியூமன்ஸுக்கு நீங்கன்னு இல்லை, நான் இல்லை, எல்லாருமே வந்து தொடர்ந்து 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் என்னென்னா நம்மள மைண்ட் செட் வந்து ட்ரேடிங்கை விட்டுட்டு நம்ம லாஸை ரிகவர் பண்ணுன்ற மைண்ட் செட்டுக்கு போய்டும். ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் செலுத்துங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்க, கால்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கால் பண்ணாதீங்க. நான் வந்து டிப்ஸ் கொடுக்குறவங்களோ கால்ஸ் கொடுக்குறோம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அது வந்து பிளைண்டாக வந்து டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி நோக்கத்தோடு ஜாயின் பண்ணாதீங்க. அது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் என்னுடைய பை வியூ சேல் வியூ லைவ் மார்க்கெட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ண ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சார் டிப்ஸ் இன்றைக்கி டிப்ஸ் கொடுக்கலீங்களா, இன்றைக்கி கால்ஸ் கொடுக்கலீங்களா அப்படின்றாங்க. அது டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 பேர் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது அப்படியே வச்சுக்கலாம். ஒரு அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன். இது ஏன்ற ஊர், இது பி அப்படின்ற ஊர். இந்த 2 ஊருக்கு ஷார்ட்கட் ரூட் இருக்குல்ல, இந்த ரூட்லேயே நான் போயிடலன்னா இது வந்து ரொம்பவும் சிரமமான ஒரு ஊர் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது இந்த வழி பாதை வந்து ரொம்ப கரடுமுரடான பார்த்தா சில இடத்துல பள்ளமும் இருக்கும், சில இடத்துல இது மாதிரி ஒரு ஊர் இது போகிறது. ஓகேங்களா? இதில் வந்து இப்படி சுற்றிட்டு போகிற இதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அப்படி படிப்படியாக ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சிக்க அப்புறம் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இதே மாதிரி ஒரு மல்டிபிள் போடுங்க, ஒரு இது மாதிரி போயிட்டு வருது இந்த ஊருக்கு. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம டைரெக்டாக நம்ம மார்க்கெட்டுக்கு வந்த உடனே நம்ம அந்த வந்து சக்ஸஸ், இந்த பீன்றது வந்து சக்ஸஸ். ஓகே ஸ்பெல்லிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பீன்ற ஊர் வந்து சக்ஸஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்களேன். இப்போ என்ன பண்ணால் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியுது. நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கிட்டவே இருக்குது, நம்ம ஈஸியாக போயிடலாமே அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து இந்த பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. அதாவது தெரியுது, இங்கே இந்த மேலே நடந்து வராங்க, இது உள்ள விழுந்துடுறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த கிட்ட வந்துடுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கை ஆகிட்டு பின்னாடி போயிட்டு திரும்ப இப்படி போயிட்டு வராங்க. இதில் என்னன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த ஊருக்கு போகணுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து வழிகாட்டுமே தவிர இல்லை எல்லாரும் வந்து நம்ம போகிறாங்க அவங்க போகிறாங்க அவங்கள பார்த்து இந்த ஈசல் வரும் இல்லைங்களா, நம்ம மழை பெஞ்சா ஈசல் வரும். ஸோ அது ஈசல்லாம் ஒன்று பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். சரி அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து பணம் பண்ணலான்ற ஈஸியில் வந்து நிறைய பேர் துளு விழுந்துடுறாங்க. இதுக்கு வந்து முக்கியமாக டைம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மேலே லைன் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த லைனில் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் மேலே அது போதும். அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ் பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் நிற்பாங்க. யார் இந்த மேக்ஸிமம் அனுபவத்தோட ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அந்த வழி அந்த எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அது கடைசி நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து சக்ஸஸை வந்து நிற்க வச்சுக்குவாங்க. அடுத்து இவங்க வீழத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. யாரும் இந்த ஷார்ட்கட் ரூட்டில் வந்து பணக்காராக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்குது, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி 1 லட்ச ரூபாய் கொடுத்தா சொல்லித்தர போகிறாங்க, 2 லட்ச ரூபாய் கொடுத்தா சொல்லித்தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். யாரும் இந்த டைமில் வந்து பணம் கொடுத்து நீங்கள் நாலேஜ் கிடைக்கிற அளவுக்கு யாரும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது புரிஞ்சுங்க. அவங்க சொல்லி கொடுத்தா கூட உங்களுக்கு புரியும், ஆனால் செயல்படுத்த முடியாது. ஏன்னா வந்து சைக்காலஜிக்கல், நம்மளுடைய வீடியோ வந்து மெயின் வந்து சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்டது தான். நம்ம வீடியோ போய் பாருங்கள். சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்டது நீங்கள் கற்றுக்கிட்டதை வந்து உங்கள் மனசு வந்து பண்ண விடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் அந்த அனுபவம்னு சொல்கிறது. பரவாயில்ல, 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்துங்க. நிறைய கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரேடிங் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு அது புரியும் உங்களுக்கு. ஓகேங்க சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போனால் ரியல் பிரேக் அவுட், அதாவது சீக்ரெட் ஆஃப் பிரேக் அவுட் அப்படின்றத பார்ப்போம். சில பேர் சொல்லி, சார் இந்த ஸ்டார்டிங்கில் 2 நிமிஷம் வேஸ்ட்டாக வீடியோ போச்சு, ஒன்றுமே சொல்லவே இல்லை, ஸ்பீச்சஸ் தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம் அது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில விஷயத்த வந்து ஃப்ராங்காக சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். அவங்களுக்கு என்ன வந்தால் வாங்க இல்லைனா போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இது வந்து நீங்களும் இந்த விஷயத்தை எடுத்துங்க, இல்லை தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு தான் டிஸ்லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகே ஏன்னா ஒரு சில கமெண்ட் இருக்கும், அவங்க டிஸ்லைக் சொல்லுவாங்க, நான் இந்த காரணத்துக்காக டிஸ்லைக் பண்ணுறேன் சார் உங்கள் வீடியோவை, ஸ்டார்டிங்கில் சும்மா வளவலன்னு பேசிகிட்டே இருக்கீங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போவும் இந்த வீடியோவும் நீங்கள் டிஸ்லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்.
பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். சீக்ரெட் ஆஃப் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சார்ட்டில் வந்து டெய்லி வந்து பிரேக் அவுட் நடக்கும், பிரேக் டவுன் நடக்கும். ஒரு பிரேக் டவுன் நடக்கும், அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட்டும் நடக்கும். எந்த பிரேக் அவுட் வந்து வேல்யூபிளாக இருக்கும், அதாவது எந்த பிரேக் அவுட் வேல்யூபிளாக இருக்கும், எந்த பிரேக் டவுன் வேல்யூபிள் பிரேக் டவுன். அதாவது நான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, சார் நான் சார் இன்றைக்கி நிறைய ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணவே இல்லை, மார்க்கெட்னா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, நல்லா பிரேக் அவுட் நிறைய, இந்த பிரேக் அவுட் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, இந்த பிரேக் அவுட் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. அந்த பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது பிரேக் அவுட்னே தெரியும். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் எப்படி நம்ம அந்த இடத்துல பிரேக் அவுட்னு சொல்ல டிசைட் பண்ணுறது? இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு முன்னாடியே நான் சென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னோட பிரைம் டெலிஜென்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம், அட்லீஸ்ட் 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணால் தான் ஒரு பிரேக் டவுனா ஒரு பிரேக் அவுட்டான்றது உங்களுக்கு புரியும். அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பிரேக், ஆமாம் சார் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நல்லா இவ்வளோ ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் அதுதான் சொல்லுது. ஒரு ப்ரைஸ் வந்து இது வந்து பையர்ஸ் ஏரியான்னு வச்சுக்கலாம், இது வந்து சேலர்ஸ் ஏரியா. ஓகே, பையர்ஸ் ஏரியாவில் உங்களுக்கு பையர்ஸ் நல்லா கிடைக்கும். பையர்ஸ் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் கிடைக்குது. பையர்ஸ் ஏரியா நல்லா கவனிங்க. இது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா அப் ட்ரெண்ட், நல்லா புல்லிஷில் போயிருக்கு மார்க்கெட்டு. நல்லா உங்களுக்கு 1 hour சார்ட்டு, 15 minutes எல்லாம் ஸ்ட்ராங்காக, எல்லாம் அப் மூவ், பயங்கர அப் மூவ், வால்யூம்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா ஒரு அப் மூவுக்கு. அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 minutesலையோ இல்லை 3 minutesலையோ உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் கிடைக்குது. அந்த பிரேக் டவுன் வந்து வேல்யூபிள் பிரேக் டவுனா? நோ. இந்த இடத்துல நம்ம தேடணுமா இருக்குது என்னன்னா பிரேக் அவுட். பிரேக் அவுட் தான் நாம தேடணும். நமக்கான பிரேக் டவுன் வருது அப்படின்னா சும்மா இருக்கணும், கையை கட்டிட்டு நாம சும்மா இருக்கணும். என்ன சார் இவ்வளோ தூரம் வந்துச்சு, நல்லா பிரேக் டவுன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாக்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், இங்கே சேல் பண்ணியிருந்தோம்னா நான் இங்கே இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். நான் அதுதான் சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் சொல்கிறேன்னு. இந்த சான்ஸை வேணாம், நமக்கு இந்த சான்ஸ் இக்னோர் பண்ணிடுங்க. நமக்கு தேவையானது இந்த சான்ஸ். பிரேக் டவுன் வந்தால் எனக்கு வந்து கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு மேலே எனக்கு இந்த டார்கெட் தான் வேணுமா இருக்குது, எனக்கு இந்த செட்டப் எனக்கு வேணாம். ஏன்னா வந்து பையர்ஸோட ஏரியாவில் நம்ம இருக்கிறோம், நமக்கு வந்து பவர் கம்மி. நம்ம சேல் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணோன்னா நம்மளுடைய பவர் வந்து கம்மி. அது ட்ரேடிங்கோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 30-40% தான் வரும். உங்களுக்கு சக்ஸஸ் வரும் இல்லைன்னு சொல்ல வரல, அது வந்து சான்சஸ் வந்து கம்மி. அதே நீங்கள் ஒரு பிரேக் அவுட் எடுத்தீங்கன்னா 70% உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி சேலர் ஏரியான்னு வச்சுக்கலாம். அதாவது ட்ரெண்ட் டவுனில் இருக்குது, அந்த எல்லா சார்ட்லையும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் டவுனில் இருக்குது. ஒரு 200 EMI, ஒரு 200 EMIக்கு உங்களுக்கு EM லைன் போட்டுங்க. உங்களுக்கு இந்த லைன் வேணாம், கன்ஃபியூஸாக இருந்தாக்கா 200 EMI லைன் போட்டுங்க. 200 EMI லைன் மூணுமே வந்து அதுக்கு கீழே ட்ரால் ஆகிட்டு இருக்குது, ட்ரெண்டு டவுனில் இருக்குது, எல்லாமே வீக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்லுது, சேலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீக்காக இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 3 minutes போட்டிங்க ட்ரெண்ட் லைனை, ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரி தான் மேலே சொன்ன மாதிரி ஒரு பிரேக் அவுட் வந்து வேல்யூபா கண்டிப்பாக கிடையாது. இந்த பிரேக் அவுட் வந்து வேல்யூபிள் கிடையாது. நாம் இதில் தேட வேண்டியது என்னென்னா பிரேக் டவுன். பிரேக் டவுனுக்கு வெயிட் பண்ணுங்கள், சேல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் பண்ண இல்லைங்களா? சரி, நீங்கள் ஒருவேளை நீங்கள் சேலிங் ஏரியாவில் பிரேக் அவுட் நீங்கள் ட்ரேடிங் எடுத்தேன், நான் சேல்ஸில் பை எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக ட்ரிகர் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அது முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பரவாயில்ல, டிஸ்லைக் பண்ணுங்கள், ரீசன் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே சார், மார்க்கெட்டில் 3 விஷயம் நடக்கும். ஓகேங்களா? ஒன்று அப் ட்ரெண்டு, இல்லை டவுன் ட்ரெண்டு, இல்லை சைடுவேஸ். ரைட் சார், எப்படி சார் இப்போது நான் வந்து பை எடுத்துட்டேன், பை எடுத்தோடனே எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அது என்ன சார் பண்ணுறது அப்படின்வாங்க. கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்து ரேலி பேஸ் அமைச்சிட்டு தான் போகும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ்னால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரேலி பேஸ் அமைச்சிட்டு தான் போகும். அதே மாதிரி டவுன் லாஸில் ட்ராப் பேஸ் இந்த மாதிரி, அதாவது ட்ராப் ஆகிட்டு இருக்கும், ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த டைமில் நாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ் அமையுது, நான் இந்த இதில் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா டேஞ்சர். ஓகேங்களா? ஏன்னா வந்து மார்க்கெட் சைடேஸில் போயிட்டு இருக்குது, எந்த ஹையும் இன்னும் வந்து கன்சல்டேட் நிற்கலை, தக்க வைக்கல. இன்றைக்கி லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த பாருங்கள், உங்களுக்கு சேனலில் தான் இருக்குது. ஏன்னா 2:30 மணிக்கு மேலே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இது பாருங்கள், உங்களுக்கு நான்
மார்னிங்கில் சேனலில் தான் இருக்குது, உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன், என்னோடய பிரைம் நண்பர்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டில் இன் ரேஞ்சிலேருந்து இன்னும் வெளியே, அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பிரேக் டவுன்லாம் இருக்குது, அதெல்லாம் வாய்ப்புலாம் இருக்குது. நாம் வந்து ஒரு பிரேக் இதுலேருந்து வெளியே வந்துட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும், இல்லை இதுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இதுக்குள்ளவே நம்ம எதுவும் ட்ரேட் எடுக்கலாம். இது பாருங்கள், இந்த சின்ன சின்ன ஷேடோ சேல் பண்ணுவீங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், பை பண்ணுவீங்க, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், திரும்ப சேல் பண்ணுவீங்க, மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இந்த மாதிரி டைமில் இது மாதிரி மாட்டிக்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய பிரைம் டெலிகிராம் சேனல். நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய பிரைம் டெலிகிராம் சேனலில் லேர்னிங் பர்பஸ்க்காக நல்லா ஸ்ட்ராங்காக சொல்ல பாருங்கள். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இது வந்து லாங் ஜர்னி. இது வந்து ஒரு நாள் 2 நாள்லையோ நீங்கள் கற்றுக்கிற விஷயம் கிடையாது. லாங் ஜர்னி கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மந்த்லேருந்து 1 இயர் டைம் பிடிக்கும். ஸோ என் கூடவே நீங்கள் 1 இயர் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்குவேன், ஷேர் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே கம்மியான ப்ரைஸ் வந்து வெபினார், உங்களுக்கு முக்கியமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் தெரியும், ஆல்ரெடி அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யூடியூப்பில் நம்ம லைவ்லேயே நம்ம கூட ஷேர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்கு வரலாம்ங்க. அதாவது ரேஞ்சில் நம்ம பேசிட்டு இருந்தோம், ரேஞ்சிலேருந்து வெளியே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டதுக்கு அப்புறமா ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு அதில் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா பாருங்கள், அது அப் ட்ரெண்டாக இருக்குயா, இல்லை இந்த ட்ரெண்ட்லேருந்து போயிட்டு இந்த பேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே அப் மூவ் கொடுக்குதான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் பை எடுங்க. ஓகேங்களா, எப்பவுமே சரி சேனலில் போயிட்டு சொல்ல கை வைக்காதீங்க, இது மாதிரி போயிட்டு சொல்ல கை வைக்காதீங்க. ஏன்னா நம்ம மனசு சும்மா இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே சின்ன சின்ன ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு இருப்போம். இங்கே பிரேக் டவுன் ஆச்சு, இங்கே பிரேக் அவுட் ஆச்சு, இங்கே பிரேக் டவுன் ஆச்சு, நம்ம செல் எடுக்கலாம். பதட்டப்படாதீங்க, ஃபஸ்ட்டு கிளியராக இருங்க. நமக்கு இது மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு வே கிடைக்கதான்னு பாருங்கள். இல்லையா பரவாயில்ல, இக்னோர் பண்ணிடு. 1 நாள் 2 நாள் 3 நாள் பரவாயில்ல, 3 நாள் மார்க்கெட் ஒரு சில டைம் 3 நாள் ரேஞ்சில் மாட்டிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டைமில் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு லேர்னிங் வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.